வேண்டாத அழைப்புகளால் கடுப்பாகி போகும் மக்கள். முக்கிய நேரங்களில் அழைப்புகள் வந்து மனதை நோகடிக்கும் கொடுமை. வேண்டாத SMS அழைப்புகளை அனுப்பி கொள்ளை லாபம் பார்க்கும் செல்போன் நிறுவனங்கள். ஒருவர் தனது சொந்த பயன்பாட்டிற்காக வைத்திருக்கும் செல்போனில் வரும் தேவையற்ற அழைப்புகளாலும் SMS ஆலும் சாமானியர்கள் மட்டும் பாதிக்கப்படுவது கிடையாது. அண்மையில் பல உயர் அதிகாரிகள் முதல் பலரும் பாதிக்கப்படுவது பெருகிக் கொண்டே வருகிறது. ஒரு தனி நபரின் செல்போனில் வேண்டாத தொல்லைகளை பல நிறுவனங்கள் செய்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுக்க மனித உரிமை கழகத்தை சேர்ந்தவர்கள் முன்வந்திருக்கின்றனர். அலுவலக வேலையில் ஆர்வத்துடன் மூழ்கியிருக்கும் போதும், உறவினர்களை மருத்துவமனையில் சேர்த்துக் கொண்டு பரிதவித்துக் கொண்டிருக்கும் போதும் இம்மாதிரியான தேவையற்ற அழைப்புகள் வருவது சாதாரண மக்களை செல்போன் நிறுவனங்கள் மிக கேவலமாக நினைப்பதாக மனித உரிமை கழகத்தை சேர்ந்தவர்கள் கூறுகின்றார்கள். அவசர கதியில் மகனை பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு அலுவலகத்திற்கு அதிவேகமாக புறப்பட்டுக் கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கு திடீரென அழைப்பு வருகிறது. என்னமோ எதுவோ என்று எடுத்து கேட்டால், மீண்டும் அதே பாடல்தான் வைத்திருக்கிறீர்களா, உங்கள் காலர் டியூன்களை மாற்றிக்கொள்ளவில்லையா என்பது மாதிரியான தேவையற்ற அழைப்புகள் மிக அதிகமாகி இரவு பகலாக இவர்களின் தொல்லைக்கு அளவே இல்லாத அளவிற்கு வந்துவிட்டது. பலவித வேலைகளுக்காக வாகனத்தை வேகமாக செலுத்திக் கொண்டிருக்கும் போது இப்படி ரிங்டோனில் வந்து விளம்பர தகவல்களை தருவது மக்களின் மன உளைச்சலை அதிகரித்து வருகிறது என்று இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேவையில்லாத SMS வரதுனால இல்ல பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இதில் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஏதாவது விரைவாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவங்க டிரைவ் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு ஓரமாக நிறுத்திட்டு பேசும்போது அதே டென்ஷன்ல தான் அவங்க ஓட்டக்கூடிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. அதோடு மட்டுமல்ல, சாதாரண பாமரன் 50 ரூபாய்க்கு தனது அவுட் கோயிங்கை ரீசார்ஜ் செய்திருக்கும் நிலையில் இவர்கள் உங்களுடைய காலர் டியூன்களை மாற்றிக்கொள்ளவில்லையா என்று கேட்க அவர்கள் வேண்டாம் என்பதற்கு பதிலாக செல்போனில் உள்ள எதையோ ஒரு பட்டனை அழுத்த 30 ரூபாய் கட் செய்யப்படுகிறது. அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணிருக்க அமௌண்ட்டையும் கம்மி பண்ணிடுறாங்க. ஏன்னா ரிங்கிங் டோன் கொடுக்கும் போது நம்ம பிரஸ் பண்ணும்போது ஒரு நம்பரை அழுத்தும் போது அதுக்குரிய அமௌண்ட்டை கம்மி பண்ணிடுறாங்க. இதனால மக்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. ஒரு 30 ரூபா ரீசார்ஜ் பண்ணிருக்காங்கன்னா அந்த 30 ரூபால 20 ரூபாவை பிடிச்சிடுறாங்க. இப்ப இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில பண வீக்கத்துல இன்னைக்கு ரொம்ப மக்கள் ரொம்ப திண்டாடுறாங்க. இந்த விஷயத்த கண்டிப்பா காவல்துறை இதை எடுத்து இந்த விஷயத்துக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் மனித உரிமை கழகத்தின் சார்பாகவும் எங்கள் தலைவர் டாக்டர் சுரேஷ் கண்ணன் சார்பாகவும் இதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 30 ரூபா அவங்களே கட் பண்ணிக்கிறதுக்கோசம் அடிச்சு என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு அவங்களே த்ரூ பண்ணிக்கிறாங்க, நம்ம எந்த பர்மிஷனும் இல்லாம. அதை அவங்க நம்மளே ஒரு லெட்டர் கிட்டு எதனா எழுதி ப்ரொஃபஷனலா கேட்குற மாதிரி இருந்தால் அவங்க அந்த மாதிரி பண்ணணும். ஆனால் அதெல்லாம் கிடையாது. அவங்களே அடிக்கிறது, அவங்களே த்ரூ பண்ணிக்கின்னு மறைமுகமா ஜனங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க. இது ஒரு வருமானமா? இம்மாதிரி தனியார் செல்போன் நிறுவனங்கள் பகல் கொள்ளை அடிக்கின்றனர். மேலும் பாதிக்கப்படுவோர் அவசரத்திற்கு நடுராத்திரியிலேயே ஒரு அசம்பாவிதம் நேரும் போது போன் செய்ய முடியாமல் தவிக்கும் நிலைக்கு அவர்கள் ஆளாகின்றனர். இதுபோன்ற தனியார் செல்போன் நிறுவனங்களில் விளம்பரங்கள் இதற்கு முன்னர் பீப் டோனில் தான் வந்து கொண்டிருந்ததாகவும் தற்போது ரிங் டோனிலேயே இவ்வகை விளம்பரங்கள் வருவதாகவும் இவர்கள் கூறுகின்றனர். SMS பொறுத்த வரைக்கும் பீப் டோன்ல தான் அனுப்பணும், ரிங்கிங் டோன்ல அனுப்பக்கூடாது. ரிங்கிங் டோன்ல வருது, ரிங்கிங் டோன்ல நீங்க கட் பண்ணி ஆகணும். கட் பண்ணிட்டு பீட் டோன்ல கொடுங்க. பழசெல்லாம் பீட் டோன்ல தான் வந்தது. இப்ப ரிங்கிங் டோன்ல கொடுத்து இடம் வாங்கிக்கிறீங்களா, பில்டிங் வாங்கிக்கிறீங்களா, உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கட்டுமா, லவ் டிப்ஸ் கொடுக்கட்டுமா, ஆனா இந்த மாதிரி காரியங்களை கொடுக்குறாங்க. இதனால பொறுத்து பலவிதமான பாதிப்பு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு, வாகனத்துல போறவங்களுக்கு பாதிப்பு, மீட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு, ஸ்கூல்ல ஓட்டிட்டு போற ஆட்டோக்கு பாதிப்பு, இந்த மாதிரி பல காரியங்கள் நடக்குது. பல ஆக்சிடென்ட்டும் நடக்குது. இத்துடன் இந்த தனியார் செல்போன் நிறுவனங்களின் வியாபார யுக்தி முடிந்து விடவில்லை. பிக்சர் மெசேஜ்களையும் செல்போன்களுக்கு அனுப்புகின்றனர், அதுவும் அழிக்க முடியாத நிலையில். இதனால் அவுட் கோயிங்கில் இருந்து பெரும்பாலான தொகை எடுக்கப்படுவதாக இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா பிக்சர் அலர்ட்ஸ்ங்கிற மெசேஜ் வருது. இதை நம்ம டெலீட் பண்ற ஆப்ஷனே இதுல வர்றது கிடையாது. இதை நம்ம ஒன்ஸ் ஆன் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஆன் பண்ணாவே ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸோட ஃபிகர் இதுல வருது. ஸோ இது நம்ம வந்துட்டாவே ஒன்ஸ் 5 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் அவன் எடுக்கிறதா அமௌண்ட் எவ்வளவு எடுக்கிறானே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத மெசேஜ், நம்ம கேட்கறது இல்லை, அவனே அனுப்புறான். நம்ம ஆன் பண்ணி தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். மேலும் நடு இரவில் கூட ரிங்டோனில் வந்து தங்கள் விளம்பரத்திற்காக செல்போனில் அழைப்பது, கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்க வேண்டிய நேரத்தில்
பயங்கர தொல்லைக்கு ஆளாகின்றனர். மேலும் குடும்பத்திலும் வேண்டாத அழைப்புகளால் பல சந்தேகத்தையும் விதைப்பதோடு வீணான மன உளைச்சலையும் உண்டாக்கி விடுகின்றனர். நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் SMS வருது. புது கல்யாணம், புது கணவன் மனைவி, அவங்களுடைய புது தாம்பத்திய உறவுல பல பிரச்சனைகள் இதனால வருது. கிட்டத்தட்ட கணவன் நைட்டு மனைவி தூங்கும்போது அவங்களுடைய மனைவியோட செல் எடுத்து பார்ப்பதும், கணவன் தூங்கும்போது மனைவி தன்னுடைய கணவனுடைய செல் எடுத்து பார்ப்பதும், மறுநாளைக்கு காலையில பிரச்சனைகள் ஆரம்பிச்சு குடும்பத்தார் உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணி அதுக்கப்புறம் மாமனார் மாமியார் எல்லாம் பெரிய கலவரம் உண்டாகி அதுக்கப்புறம் சொந்தக்கார லெவல்ல உட்கார்ந்து பேசி ஏதோ போன் வருதுங்க, நாங்க எங்களுக்கு அந்த பில்லு டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு தெரியாம கணவன் போன் பண்ணி அந்த டீட்டெயில் கேட்பதும், மனைவிக்கு தெரியாம கணவன் கேட்பதும் என்பது பெரிய பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிருக்கோம். பெரிய பஞ்சாயத்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். குடும்பத்துல ஒரு அன்னெசரி கால் வரும்போது இது பேசினா பரவாயில்ல, பேசினாலும் பேசுறது கிடையாது, ஆஃப் பண்ணிடுறாங்க இல்லையா. இந்த போன் யார்கிட்ட வருது, எங்க இருந்து இது யாருக்கு பண்றாங்கன்ற குடும்பத்துல பிரச்சனை உண்டாகுது. நைட் நடிச்சா மிட் நைட்ல கூட வருது சார் இந்த ரிங்டோன் பேசினா பரவாயில்ல, பேசலன்றதுனால யார் உனக்கு மெசேஜ் பண்றா, இதனால உனக்கு என்ன, இந்த போனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்ன்றது ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வருது. இதனால மகளிர் நிறைய பாதிக்கப்படுறாங்க சார். இந்த ரிங்டோன் அவாய்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். மருத்துவமனைகள், பள்ளிகளில் பணியாற்றும் பெண்கள் தீவிரமாக வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் போது இம்மாதிரியான ரிங்டோனில் அழைப்பு வரும்போது யாரோ எதற்காகவோ பேசுகிறார்கள் என்று பொறுப்பாக எடுத்து ஹலோ என்று கேட்டால் மிகவும் ஏமாற்றமும் ஆத்திரமும் ஏற்படுவதாக பெண்கள் கூறுகின்றனர். ஆபீஸ்லயோ இல்ல ஸ்கூல்லயோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில போன் வருது, என்ன எமர்ஜென்சியோன்னு டென்ஷன்ல, அதே டென்ஷன்லயே நாங்க போனையே யூஸ் பண்ணிட்டு பட் எங்களோட ஜாப் இதை நாங்க நிறைய மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இதுக்காக தான் சொல்றோம், ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். எப்பவுமே இந்த ரிங்டோன்ல தயவு செஞ்சு வராம மெசேஜ்ல உங்களோட இதை நீங்க டெவலப் பண்ணிக்கிறது பெஸ்ட்னு நாங்க நினைக்கிறோம். சமீபத்தில் தன் நண்பர் ஒருவர் விபத்தில் உயிரிழக்க காரணமாக இருந்த ரிங்டோன் அனுபவத்தை மனித உரிமை கழகத்தை சேர்ந்த ஒருவர் கூறுவது நமது மனதை புரட்டி போட வைக்கிறது. இந்த ரிங்டோன் கேட்டீங்கன்னா, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது திடீர்னு என்ன போய் மெடிசன் வாங்கிறதுக்காக இங்கே எல்லாம் அங்கே அழைஞ்சிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால்ஸ் வருது. அந்த கால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ரிங்டோன், தேவையில்லாமல் உங்களுக்கு இது கிஃப்ட் வேணுமா, இங்கே வாங்கிக்கோங்க, அங்கே வாங்கிக்கோங்க, பல இது பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நாங்கள் அதை அட்டன் பண்ண சூழ்நிலை இருக்கணும் போது நாங்கள் தேவைப்பட உடனே அட்டன் பண்ணுறோம். அந்த நேரத்தில் திரும்பி பார்த்தோன்னா பின்னாடி ஆக்சிடென்ட் ஆகுது. இது மாதிரி பலர் இறந்துருக்காங்க, நாங்கள் நேரிலேயே பார்த்துருக்கோம். தனியார் செல்போன் நிறுவனங்களில் ரிங்டோனில் விளம்பரங்களை கூறுவதால் மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இன்னல்களையும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இழப்புகளையும் ஒருவர் நம்மிடையே விவரித்தார். அது மட்டுமல்ல, தேவையற்ற SMS ஆலும் சாமானிய மக்களின் நேரமும் உழைப்பும் உதாசீனப்படுத்துவதாகவே பொதுமக்கள் கடும் கண்டனத்தை தெரிவிக்கின்றனர். கடல்ல ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்கான். மீன் பிடிச்சிட்டு இருக்கிற டைம்ல தன்னுடைய செல் ரிங்டோன் ஆகுமா. அவன் போன் எடுப்பானா, எடுக்கிற அவசரத்துல போன் எடுத்து பேசுவானா, நான் கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற எத்தனையோ பேர் இருக்காங்க. மீனவர்கள் சமுதாயத்துல நீங்க போயிருந்தீங்கன்னா, மீனவர் சமுதாயத்துல இருந்து நீங்க சில வார்த்தைகளை நீங்க கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். எத்தனையோ பேர் தன் அவசரத்துல தன்னோட வீட்டுல இருக்கிறவங்க கூப்பிடுவாங்க. ஏன்னா காலையில விடிய காலையில 4 மணிக்கு போயிருப்பான், சாயந்தரம் மத்தியானம் 12 மணிக்கு வருவான், இல்ல மறுநாள் காலையில தான் வர மீன் பிடிச்சிட்டு வருவான். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், மீன் பிடிக்கிற சமுதாயத்துக்கு கூட இவங்களால ஒரு நிம்மதி இல்லைன்றது எப்படிப்பட்ட ஒரு நிம்மதியின்மை அப்படின்னு பார்க்க போனா, அவங்க திடீர்னு போன் வரும், வீட்டுல இருந்தா கூடுவாங்க, புருஷன் போயிருக்கானே, கடலுக்கு போயிருக்கானே, மீன் பிடிக்க போயிருக்கானே, ஆளை காணான்னு தேடிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல போன் வரும், வீட்டுல இருந்தா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே எடுக்கிறான். எடுத்த உடனே கையில இருந்து மிஸ் ஆகி எத்தனையோ மீனவர் நண்பர்களுடைய செல்லு கடல்ல ஊந்ததா என்கிட்ட சொல்லியிருக்கவும் செஞ்சிருக்காங்க. இத்தோடு நின்று விடவில்லை இந்த SMS தொல்லைகள். சில அயோக்கியர்கள் பெண்களின் செல்போன் நம்பர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தொடர்ந்து SMSகளை அனுப்புகின்றனர். இதனை காவல்துறையில் காட்டிக் கொடுக்க பயப்படும் பெண்களோ அந்த சம்பந்தப்பட்ட நபர்களிடம் இருந்து வரும் SMSகளை வரவிடாமல் செய்யும்படி சம்பந்தப்பட்ட செல்போன் நிறுவனத்திற்கு கூறினால் அவர்களோ இதற்கான வசதி எங்களிடம் இல்லை என்று நாகரீகமாக மறுக்கின்றனர். இதனால் பெண்களோ தொடர்ந்து பயத்துடனே வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றனர். மேலும் ஒரு தனி நபரின் செல்போனில் வேண்டாத தகவல்களை பரிமாறுவது சட்டப்படி குற்றமாகும். இந்த கொடும் தொல்லைகளை போக்கவே மனித உரிமை கழகத்தை சேர்ந்தவர்களால் இந்த கோரிக்கை அடங்கிய மனு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரிபாதியிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அன்னோன் கால்ஸ், செல்போன்ல வரக்கூடிய அன்னோன் கால்ஸ் அதை தவிர்க்கவும், அன்னோன் SMS தவிர்க்கவும், பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கின்ற அந்த அன்னோன் கால்ஸை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மனு நாங்கள் பொதுமக்களுடைய நலனை கருதி இந்த புகாரை நாங்கள் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் கொடுக்கிறோம். காவல்துறை ஆணையரும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க ஆணை பிறப்பித்துள்ளார். எதிர்காலத்தில் இதற்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால்
தங்களின் சார்பாக பொதுநல வழக்கு தொடரப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். மேலை நாடுகளில் இதுபோன்று அழைப்புகளில் வரும் விளம்பரங்கள் செய்யும் முறையோ மலிவான பிக்சர் மெசேஜ் விளம்பரங்களோ இல்லை என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இதுபோன்று செல்போன்களின் மூலம் வேண்டாத தொல்லைகள் வருகின்றன. இது போன்ற தொல்லைகளில் இருந்து விடுபட அரசும் நீதிமன்றமும் உடனடி சட்டத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி தனிநபர் சுதந்திரத்தில் தலையிடும் தொல்லைகளை களைய முன்வர வேண்டும் என்பது பொதுமக்களின் வேண்டுகோள்.